ரூபா பாட்டிலுக்கு 10 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 ரூபா பாட்டிலுக்கு. வணக்கம், நான் உங்க பேசி மௌலி. நான் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும். ஆனா காது குட்டிக்கிறதுனா தேவையில்லாத பிரச்சனையும் நாங்க போட மாட்டோம், தேவையில்லாத செய்தியும் போட மாட்டோம். மக்கள் மாற்றோம்னு சொல்லி இந்த கட்சிக்கு போடுவான், இந்த கட்சிக்கு போகக்கூடாது, இந்த கட்சிக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா விஜய் ஜோசப் அவர்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனீங்க. நல்லபடி வரவேற்கிறோம், நல்ல செய்தி தான். ஆனா என்னன்னா அவரு நல்ல விதமா கொண்டாடுவாரு, மாற்றத்தை கொண்டாடுவாரு அப்படின்னு. 60 நாளா என்ன மாற்றத்தை கொண்டாந்துருக்காருன்னு நல்லா பார்த்தாலே தெரியும். எங்களுக்கு நல்ல வாயில வந்துடும். பேசக்கூடாது, பேசினாலும் வழக்கு போடுவாங்க. வழக்குக்கு நாங்க கவலைப்பட மாட்டோம், ஏன்னா நாங்க சீமான தம்பிங்க. வழக்குக்கு அவ்வளவும் பட மாட்டோம், ஜெயிலுக்கும் கவலைப்பட மாட்டோம். விஜய் ஜோசப் ஐயா அவர்களே முதலமைச்சர் இன்னைக்கு அரியலூர்ல அந்த ஒயின் ஷாப்பு முன்னாடி சின்ன சின்ன பிள்ளைங்க அந்த கடையை மூடி ஆகணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணாங்க. அது காவல்துறையை விட்டு சின்ன பிள்ளைங்க கூட பார்க்காம அந்த பிள்ளைங்களை அடிச்சு மருத்துவமனையில போய் அந்த பிள்ளைங்க சேர்ந்து கையில் காலெல்லாம் பார்த்தா லட்சியில வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலில் ஒருத்தர் பார்க்க ஒரு தொழிலாளி, அவர் ஒரு எப்படி சொல்ற ஒரு தொழிலாளி, அவர் பேர் சொல்ல விரும்பல. காலையே பார்க்குறேன் 7 மணிக்கு, நீ கதை நான் டீ கடையில் போய் டீ குடிக்கலான்னு போறேன். 7 மணிக்கு 2 பாட்டில் சாக்கு வாங்கிட்டு வராது பாக்ஸ்ல. காலையில 7 மணிக்கு மதுவரத்தை ஒழிப்பேன், எல்லா கடையும் மூடிட்டேன் அப்படின்னாரு. காலையில 7 மணிக்கு நான் டீ கடை நிற்கிறேன். 2 பாட்டில் வாங்கிட்டு வர சைடில் உட்காந்து ஒரு பாட்டில் அங்கேயே ஓப்பன் பண்ணி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ஏங்க நீங்க சம்பாதிக்கிற எவ்வளோன்னு 1000 ரூபான்றாரு. 1000 ரூபாயில 400 ரூபா காலையிலே குடிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப கூட்டுவேன், மயம் போட்டு நைட்டு போட்டுருந்தாரு. சரிங்களா? இப்போ பகலில் வேலை செய்கிற யாரா குடிக்கிறது, நைட்டில் வேலை பார்க்குறதே குடிக்கிறேன்னு சொன்னீங்க. ஓனர் நினச்சிருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்படியே அப்படிங்க குடிக்கும் போதே அப்படிங்க. அப்படியே 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 இன்ஸ்டாகிராம்லேயே போடுவோம், போட்டு விடுவோம், போடுவோம். காலைல 6 மணி 7 கூட இல்லை. உங்களுக்கு ஏன் சாக்கு விற்கிறவன் இந்த ஆளை ஏற்றுனா சொல்லிடுவார். உண்மையிலே சாக்கு எங்கே போய் வாங்கினீங்க? ஏய் பொறுமையா அவர் எடுத்துருவார். நீ வெளியே நீங்க நல்லா அரசியல் பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க, உங்களை இந்த குறையும் சொல்லல. இந்த மாதிரி பிளாட்ல சாகு விற்கிறவங்க, இந்த மாதிரி காலையில குடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் உங்க கட்சியில இருக்காங்கல்ல சக்குறீங்க, அவங்கள்ட்ட சொல்லி கண்டிங்க. சரியா? பிளாக்ல சாக்கு விட்டுறவங்க ஏன்னா ஏதோ ஊர்ல பிரச்சனைலாம் நடக்குது, அந்த பிரச்சனைலாம் விட்டுறீங்க. பாவம் அந்த பச்சை பிள்ளைங்க அந்த கதையை மூடி ஆகணும் அப்படின்னு சொல்லி போய் நின்று இருக்கு. காவல்துறையை விட்டு அடிக்கிறீங்க. இதான் மாற்றமா? நல்லா கேட்கிறேன். இந்த லைலா மணி ஒருத்தர் அண்ணன் சீமானனை பற்றி சாமான்னு சொல்லி பேசினாரு. அந்த வேலை சொல்லுங்க, அந்த வேலை நானே சொல்றேன். லைலா மணி தம்பி, உனக்கு என்ன வயசு ஆகுன்னு தெரியல. சரியா? நீனா சீமானன் பழைய வயசு கூட இருக்க மாட்டியா, சீமானனை பற்றி பேசுற. நல்லா வாயில வந்து உங்க அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கும் நல்ல வாயில நல்லா வரும். எங்களால பேச முடியல, எங்க அண்ணன் எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி தரல. என் சேனல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன். காலைல 7 மணிக்கு உட்காந்து குடிக்கலாம். நீ உண்மையுமே தானி எல்லாம் உனக்கு செம்பு தானி எல்லாம் இருந்தா உங்க அண்ணன் விஜய் ஜோசப் அவர்கிட்ட போய் இதை காட்டு. சரியா? இன்னொரு கசிமானனை பற்றி ஏதாவது தப்பா பேசணும்னு வச்சுக்கேன், அப்போ நாங்களும் உங்களை கேவலமா பேசுவோம். சரியா? இதுதான் உனக்கு
லாஸ்டா நாங்க கொடுக்குற ஒரு இது, இந்த மரியாதை காப்பாற்றிக்கோ. இன்னொரு கசிமான பத்தி தப்பா பேசுறதோ இல்ல பழைய சாமா அப்படி இப்படின்னு அவரை பத்தி நீ பேசினாலே அடுத்த கட்ட நடவடிக்கை உனக்கு வேற மாதிரி நாங்க பேசுவோம். எங்க அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் நீங்க பேசுங்க தம்பிட்டாருன்னா இல்லைங்க, அப்புறம் வீட்டுல நீங்க ஒரு பையனும் உருப்படியா தூங்க மாட்டீங்க, தேவைக்காகவும் பேசுவோம். சரியா? எங்க அண்ணன் சொல்லி கொடுத்தது நல்லபடியா பேசணும், நல்ல ஒரு பிரச்சனையை கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சரியா? அதனால நான் என்ன சொல்றேன், இந்த லைலா காலேஜ் மணி ஒழுங்கா நல்லபடியா பேசி இந்த சேனல் வீடியோவை நீ உங்க அண்ணன் விஜய் ஜோசப்பா ஒரு ஐயா முதலமைச்சர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காசு வேணான்னு சொல்ல. காலைல 7 மணிக்கு ஒரு தொழிலாளி 2 பாட்டில் வாங்கி குடிக்கிறோம். ஏன்னா அப்ப ஊர்ல எவ்வளவு பேர் பேங்க்ல சாக்கு வாங்கி குடிக்கிறோம். அதெல்லாம் கண்டிங்கடா. அண்ணன் சீமானனை பற்றி பேசி உங்களுக்கு ஒரு போலவும் இல்லை. மனுஷன் 15 வருஷமா கட்சி கட்டி எல்லாருக்கு தொண்டையில புண்ணு வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்காது. டிடி அம்மா போய் டயர் கம்பெனி பஞ்சாயத்துக்கு அண்ணன் பேசுனதுக்கு அண்ணன் என்ன சொன்னாரு, உரி தம்பி மக்கள் திருந்த மாட்டாங்க, மக்கள் திருந்த அன்னைக்கு நம்ம போய் மக்கள் நிற்போம். 15 வருஷமா போராடணும், ஒரு கூட்டாளிக்காக மூடியை பார்த்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு 4 நாசமா போயிட்டு இருக்கு, உரு பார்த்துக்கலாம்னு சொன்னாரு. ஏன்னா உங்க அண்ணன் மாதிரி எக்ஸல் 100 அடியிலன்னு பார்க்க மாட்டாரு. அண்ணன் கூப்பிட்டவங்க வார்டு தம்பின்னு சொல்லி எங்களை கூப்பிடுவாரு. அல்லா சீமான், நாங்க சீமான் தம்பிங்க, பிரபாகரன் பிள்ளைங்க. சரியா? அதனால என்ன சொல்றோம், எல்லாம் மணி நீ லாஸ்டில் ஃபர்ஸ்டா வச்சுக்கோ. அண்ணனை பற்றி தவறா பேசாத, பேசணும்னா வச்சுக்க நாங்க கேவலமா பேச ஆரம்பிச்சுவோம், அசிங்கமா பேச ஆரம்பிச்சுவோம். சரியா? அது எங்களை கட்சியை விட்டு நீக்கினாலும் நாங்கள் உழப்ப மாட்டோம். லாஸ்டில் ஃபர்ஸ்டா வச்சுக்கோ. இந்த வீடியோ பாரு, என் சேனலுக்குள்ள இந்த குறித்த வீடியோவும் போல இது உங்க அண்ணன் காட்டு. சரியா? அவ்வளோதான் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.